வணக்கம் மக்களே, இன்னைக்கு நேர் விருப்பமா இந்த டிராவல் ஏஜென்ட் உலகம் உங்களை கூட்டு போற இடம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். பாகிஸ்தானுக்கு போறீங்க, அமெரிக்கா போறீங்க, கனடா போறீங்க, இருக்குது பங்களாதேஷ், அதுக்கு ஏன் போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டதன் காரணமாக இன்னைக்கு இங்க போயலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பங்களாதேஷ் போறோம், பழப்பழ பாயாசம் சாப்பிட்றோம். ஏன்னா பழப்பழத்தை வந்து பங்களாதேஷோட நேஷனல் ஃபுட் அறிவிச்சிருக்காங்க. பாயாசம் சாப்பிடலன்னு எப்படி? பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். ரிக்ஷாக்காரன் படையெடுத்ததுன்னா தமிழ்நாடா இருக்கலாங்க, ஆனா ரிக்ஷாக்காரங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற நாடு பங்களாதேஷ். ரிக்ஷா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் பங்களாதேஷ் தான். நம்ம மண்ணோட விளையாட்டுன்னு கபடியை நாம கொண்டாடாம இருக்கும்போது பங்களாதேஷ் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாடி நரம்பு ரத்தம் சதை கெசட்லயும் பூந்த விளையாட்டு கபடின்றாங்க. அந்த நாட்டோட தேசிய விளையாட்டு கபடிங்க. பங்களாதேஷுக்கு நான் மக்களை கூட்டிட்டு போனேன்னா கண்டிப்பா ஒரு 3 விஷயம் செய்வாங்க. ஒன்னு ஆத்துல நீச்சல் அடிக்கிறது, இன்னொன்னு ஆத்துல மீன் பிடிக்கிறது, இன்னொன்னு அந்த மீனை வறுத்து சாப்பிடுறது. ஏன் அப்படின்னா 700க்கும் அதிகமான ஆறுகள் பங்களாதேஷ்ல ஊடால பூந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த ஆத்துல ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா நீச்சல் அடிச்சுதான் ஆகணும், அடிச்சிருவோம். பங்களாதேஷ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா அவங்களோட பேகேஜ்ல நிறைய ஜூட் பொருட்கள் இருக்குங்க, அதான் சணல். ஏன்னா 40% உலகத்தோட சணல் பொருட்கள் வந்து அங்கிருந்து தான் ரெடியாகி வெளில வந்துட்டு இருக்குது. அப்ப நாம வாங்காட்டி எப்படி? ஸோ இன்னைக்கு நான் இங்கிருந்து ஜூட் விட்டுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு நாடோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பாய்.